இதெல்லாம் வந்து முருகருடையாலே அப்பாவாலே தான் நடந்தது. எனக்கு உண்மையிலேயே சம்ஸ்காரம் நடந்தது மறுநாளே எனக்கு நடந்துச்சு. ஏது சத்ரு சம்ஹார ஹோமமா? சத்ரு சம்ஸ்காரம். ஆமா, இது எல்லாருமே நம்ப வேண்டிய விஷயம். இது முழுசா நான் நம்புறேன். என் உடம்பெல்லாம் சிலுக்குது. இன்னி வரைக்கும் இந்த அம்மா போன் பண்ணதுல இருந்து எனக்கு உடம்பே ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னும் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு இன்னும் என்னை தேடி நான் இது வரைக்கும் ஒரு கால் போன் போட்டு நான் பேசுறதே கிடையாது. அவராதான் போடுவாரு. அதுக்கு மட்டும் நானா போன் போடுவேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. போனை எடுக்க மாட்டாரு. நான் அழுவோம். போட்டது மேலேயே போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு தடவை 100 தடையாவது போன் போடுவோம். போனை எடுக்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து நான் அவரு போன் போடுறாரு, நான் எடுக்க மாட்டேன். அவர் போன் போட்டாலும் எதுவே சரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் தேவைக்காக நான் எடுக்கிறேன். இன்னைக்கு எங்க மாமியார் வந்து நீ என் கூடவே இருந்தா போதும், என் காசு பூரா நீயே வச்சுக்க, என் பொருளை பூரா நீயே வச்சுக்கிட்டு கைட்டி கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து அவங்களாலதான் நடந்தது. எனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. சொல்ல வார்த்தையே இல்லைங்க. எல்லாருமே நம்ப வேண்டிய வாய்ப்பு இருக்குது. நீங்க நம்புங்க தயவு செய்து. உண்மையா நேச்சுரலா நடத்தி கொடுக்குறாரு. ஒரே வாரத்துல ஒரே மறுநாளே சமஸ்காரம் நடந்த மறுநாளே எனக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா சொல்ல டைம் இல்லை எனக்கு. அதனால எனக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். நான் கடமைப்பட்டிருக்கேன்னா இல்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா சாப்பிட்றேன், சந்தோஷமா தூங்குறேன். முருகா நான் நல்லா தூங்கும் போது எனக்கு நிம்மதியா தூங்குறேன். கரெக்டா அந்த 3 மணிக்கு முகத்தை நேரத்துக்கு எழுப்பிடுவாங்க. காலையில தலையில் தண்ணி ஊற்றினு காலையில விளக்கு ஏற்றினு போடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சொல்லிக்கினே இருக்கிறேன். நான் அந்த அப்பாவையும் முருகரையும் நான் சாயப்பாவே நான் நன்றி சொல்லிக்கினே இருக்கிறேன். ஏன்னா அன்னையில இருந்துதான் எனக்கு எல்லாமே நடந்துன்னு இருக்குது. இது வரைக்கும் ஒரு தோல்வியே கிடையாது. என்னை எல்லாம் எதிர்த்து பேசணுங்களாம் இன்னைக்கு என்கிட்ட வராங்க. எங்க நாத்தனாரவங்களை கொண்டு எல்லாரும் பேச மாட்டா, சாப்பிட சொல்லுவாளா நிறைய நினைக்கிறாங்க. எல்லாருமே எனக்கு எதிர்ப்பாவே இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அளவுக்கு மீறி சந்தோஷத்துல இருக்கிறேன் நானும். ஏன்னா நான் அதிகமா நான் போய் அவங்க பேசுறாங்களேன்னுட்டு நான் போய் பேசிங்கன்னா அது நம்மளுக்கான மரியாதையே போயிடும். சரி வரட்டும், நம்மளா தெரியும் வந்தவங்களும் நம்ம விடக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நான் பேசுவேன். அமைதியா போய்க்கு இருக்கிறேன். இன்னும் நான் எதுவுமே ஸ்டெப் எடுத்துக்கல எதுலையுமே. இதுதான் மேம். ரொம்ப சந்தோஷம் வள்ளிசாயி. நிஜமா சொல்றேன், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. உங்ககிட்ட பேசுறதுல இருந்தே பாருங்க மேம், எனக்கு தலையில இருந்து உடம்புலாம் சிலுக்குது. எனக்கு இந்த மாதிரி இருந்தது கிடையாது. எப்பனா நான் கோயில் உள்ள போனா எனக்கு அப்படி இருக்கும்.